முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பாடம் கற்ற கதை தமிழில் மிகவும் பிரபலமான பழமொழி சோதனை அல்லது ஓம்காரத்தின் ரகசியம் சம்பந்தமான கதையாக இருக்கிறது. இது முருகனின் ஞானத்தையும் தத்துவத்தை புரிந்து கொள்ளும் அவரது திறமையையும் விளக்கும் முக்கியமான நிகழ்வாகும். கதையின் வரலாறு: நாரதரின் வருகை. ஒரு நாள் நாரதர் சிவபெருமான் மற்றும் பார்வதியாரின் அடியிலே வந்து அவர்களுக்கு ஒரு பழத்தை அளிக்கிறார். அந்த பழம் மிகவும் விசேஷமானது, அதை ஒருவருக்கே மட்டும் கொடுக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். கார்த்திகேயனுக்கும் கணபதிக்கும் சோதனை. சிவன் பார்வதி இந்த பழத்தை தமது குழந்தைகளில் ஒருவருக்கு அளிக்க முடிவு செய்கிறார். ஆனால் இதற்கு முன் ஒரு சோதனை அறிவிக்கிறார். யாரேனும் முதலில் உலகத்தை சுற்றி வந்து வருவாரோ அவருக்கே பழம் கிடைக்கும். கணபதியும் முருகனும். கார்த்திகேயன் முருகன் உடனே தனது வாகனமான மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி வர பயணம் ஆரம்பிக்கிறார். ஆனால் கணபதி விநாயகர் தனது சிந்தனை மூலம் தனது பெற்றோர் சிவன் மற்றும் பார்வதி உலகத்தின் மையமாக இருப்பதாக உணர்ந்து அவர்களை சுற்றி வந்து சோதனையை வெல்கிறார். முருகனின் கவலை மற்றும் கோபம். கார்த்திகேயன் திரும்பி வந்தபோது சோதனையில் அவர் தோல்வியடைந்தது தெரிய வந்தது. இதனால் முருகன் சற்றே மனமுடைந்து பசுமலை பழனிமலையை நோக்கி சென்று தவமிருக்கிறார். முருகன் தனது ஞானத்தால் சிவனுக்கே ஓம்காரத்தின் இரகசியத்தையும் அதன் முக்கியத்தையும் கூறி பாடம் கற்பிக்கிறார். இந்த கதையின் பாடம்: உலகில் பரமஞானம் மற்றும் அன்பு ஆகியவை எவரால் வேண்டுமானாலும் பெற முடியும். முருகனின் ஞானம் அவரது தந்தைக்கும் அதிர்ச்சி அளிக்கும்படி உயர்ந்தது என்பதை இது காட்டுகிறது. தத்துவத்தில் ஒருவர் உச்சநிலையை அடையும் பொழுது அவர் தெய்வீகமாக திகழ முடியும். இந்த கதை முருகனின் ஞானத்திற்கு முக்கிய அடையாளமாகவும் தமிழர் மரபில் பெருமையாகவும் கருதப்படுகிறது.